CSS அனிமேஷன் ப்ராஜெக்ட்ல 100 days 100 ப்ராஜெக்ட்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது 5th ப்ராஜெக்ட். இந்த மாதிரி அட்ராக்டிவான ஒரு ஃபோட்டோ கேலரி எஃபெக்ட். இந்த ஃபோட்டோ கேலரி எஃபெக்ட்ல நீங்கள் எந்த ஃபோட்டோ மேலே நீங்கள் கர்சர் வைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கேலிங்கில் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான அனிமேஷன் நான் பண்ணியிருக்கேன். இப்போ கர்சர் நான் எடுக்கும்போது இது பாருங்கள், எனக்கு ஒரு ஆங்கிளில் ஒய் ஆக்சிஸில் எனக்கு ரொட்டேட் ஆகி எனக்கு இருக்குது. எப்போ என் மவுஸ் நான் எந்த பிக்சர் மேலே வைக்கிறேனோ மற்ற 2 பிக்சரும் டிம் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த கரண்ட் இமேஜ் மட்டும் பாருங்கள் கொஞ்சம் ஸ்கேலிங் பெருசாகி உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த எஃபெக்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்காக நான் சிம்பிளான ஒரு HTML டெம்ப்ளேட் எடுத்திருக்கேன். அண்ட் தென் CSS ஃபோல்டருக்குள்ள style.css அப்படின்ற ஒரு ஃபைல் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். லிங்க் ஸ்டைல் ஷீட்டில் CSS ஃபோல்டருக்குள்ள style.css. என்னோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், இமேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதில் ஒரு 3 இமேஜஸ் வச்சுருக்கேன். அண்ட் தென் CSS ஃபோல்டருக்குள்ள style.css, என்னோட index.html, என்னோட மெயின் HTML ஃபைல் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டிசைனுக்காக நான் பாடியில் ஒரு கண்டெய்னர் கிளாஸ் நேமில் ஒரு டிவ் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம 3 இமேஜஸ் நம்ம போட்டுக்கலாம். img src வந்து என்னோட இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்க 11.jpgன்னு ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட் ஃப்ளவர்ஸ்னால ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. ஆல்டர்னேட்டிவ் நேம் வந்து ஃப்ளவர். இதில் 3 இமேஜஸ் நம்ம போட போகிறோம். ஸோ 11, 22, 33 அப்படின்ற 3 இமேஜை மட்டும் நான் லிங்க் பண்ணிட்டேன். HTML கோட் ரொம்ப மினிமலாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த ஒரு 3 இமேஜஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 3 இமேஜும் உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப ஜூமில் இருக்குது. இதை நம்ம ப்ராப்பரான CSS ஸ்டைலிங்கில் நம்ம இதை கொண்டு வந்துடலாம். ஸோ இதுக்காக நீங்கள் உங்களோட ஸ்டைல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த விண்டோவை வேணால் நான் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு CSS ரீசெட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார் மார்ஜின் 0 பேடிங் 0 கொடுத்து ஃபஸ்ட்டு CSS ரீசெட் பண்ணிவிட்டேன். பாக்ஸ் சைசிங் ப்ராப்பர்ட்டி பார்டர் பாக்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாடியை ஒரு ஃப்ளக்ஸ் பாக்ஸ் கண்டெய்னர் அல்லது கிரிட் கண்டெய்னர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நான் வந்து என்னோட பாடியை நான் செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு வித் வந்து 100% வித் நான் செட் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஹைட் வந்து 100% வியூ போர்ட் ஹைட் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஏதோ ஒரு கலர் நான் #333 அப்படின்ற ஒரு கலர் டார்க் கலர் கொடுத்துக்கிட்டேன். இது நீங்கள் நல்லா ஜூம் குறைச்சி பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் 333 டார்க் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100% ஜூமில் என் பிக்சரோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. இது நீங்கள் Ctrl 0 கொடுத்து 100%ல் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. சரி, இப்போ இந்த இமேஜஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சைஸ் நம்ம குறைச்சிக்கலாம். இதுக்காக img டேக்கை டேரெக்டாக செலக்ட் பண்ணுறேன். வித்து வந்து 30% அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். பாருங்கள் 30%க்கு நான் கொடுத்தாச்சு. அண்ட் தென் ஹைட் வந்து 100% அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஹைட் 100%. ஃபைன். இப்போ இது நீங்கள் இது வந்து சைஸ் இன்கேஸ் அன்இவனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இது ஒன்று நீங்கள் கிரிட்லேயோ அல்லது ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்லேயோ நீங்கள் சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என் பாடியில் டிஸ்பிளே கிரிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். பிளேஸ் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். உங்களோட HTML கோடை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாடியில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. தட் இஸ் டைரக்ட் சைல்டில் கண்டெய்னர் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த கண்டெய்னர் தான் உங்களுக்கு சென்டர் பொசிஷனில் வந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதா இருந்தால் அந்த பர்டிகுலர் கண்டெய்னருக்கு பிஜி கலர் ஏதாவது ஒரு கலர் கொடுங்க. நான் ரெட்டுன்னு கொடுக்குறேன். பாருங்கள் எனக்கு சென்டரில் வந்துருச்சு. நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணாலும் பாருங்கள் சென்டர்லேயே எனக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அப்போ இது எனக்கு இந்த சைஸ் வந்து ஒரு ஃபிக்ஸட் சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த பர்டிகுலர் கண்டெய்னருக்கு நான் மேக்ஸிமம் வித் அண்ட் மேக்ஸிமம் ஹைட் நான் செட் பண்ணுறேன். மேக்ஸிமம் எனக்கு 600 பிக்சல் தான் வரணும். அதே மாதிரி மேக்ஸிமம் ஹைட் எனக்கு 350 பிக்சல்ஸ் தான் வரணும் நான் கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் எனக்கு வந்துருச்சு. இப்போ எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இமேஜும் எனக்கு வந்து க்ளீனாக எனக்கு நல்ல கேப்போட அலைன் ஆகணும். அதுக்கு நீங்கள் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதில் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் வந்துடும். அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்தீங்கன்னா வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் சென்டர். ஜஸ்டிஃபை கண்டென்ட் அண்ட் தென் அலைன் ஐட்டம்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் சென்டரில் உங்களுக்கு வந்துடும். அண்ட் தென் கேப் ஒரு 20 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். பாருங்கள் இந்த மாதிரி கேப் எனக்கு சூப்பராக வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த கலர் வேண்டாம். இந்த கலரை நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் பற்றி தெரியல அப்படின்னா இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அண்ட் கிரிட் சிஸ்டம் பற்றி இன்டெப்த்தாக நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபைன். இப்போ கண்டெய்னர் பாருங்கள் ரொம்ப அழகாக நான் வந்து இதை ரெடி பண்ணியாச்சு. சரி, இந்த இமேஜில் எனக்கு ஒரு க்ராஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா
கிராஸாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ஒய் ஆக்சிஸில் நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் இங்கே பாருங்கள், என்னோடய இமேஜுக்கு போகிறேன். இதில் ட்ரான்ஸ்ஃபார்மில் ரொட்டேட் ஒய் ஆக்சிஸில் ஒரு 25 டிகிரி நான் கொடுத்துக்கிறேன். 25 டிகிரி டிஇஜி சேவ் பண்ணுங்க. பாருங்க எல்லாமே 25 டிகிரியில் உங்களுக்கு ரொட்டேட் ஆயிருக்கு. ஆனால் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூ வந்து ஒரு 800 பிக்சல்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ பார்க்கும்போது 3D லுக்கில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து முன்னால் பெர்ஸ்பெக்டிவ் வியூ வந்து நான் வந்து 800 பிக்சல் கொடுத்துட்டேன். பாருங்கள் உனக்கு ஒரு 3D லுக் எனக்கு கிடச்சிருச்சு. இந்த அனிமேஷன் எனக்கு வந்து ஒரு 0.5 செகண்ட்ஸில் ஒர்க் ஆகணும். ஸோ டிரான்சிஷன் வந்து நான் 0.5 செகண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு அனிமேஷனுக்கு கண்டெய்னர் மேலே போகும்போது எனக்கு எல்லா இமேஜோட ஒப்பாசிட்டியும் எனக்கு கம்மியாகணும். அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு டார்க் ஷேட் மாதிரி வந்துடும். ஸோ அப்போ கண்டெய்னருக்கு நீங்கள் ஒரு ஹோவர் எஃபெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். கண்டெய்னர் ஹோவர். கண்டெய்னருக்கு மேலே ஹோவர் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்க இமேஜ் டேக் எல்லாமே ஒப்பாசிட்டி எனக்கு 0.2க்கு போகணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். பாருங்க மவுஸ் மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 0.2 ஒப்பாசிட்டிக்கு வந்திருக்கு. இதில் இந்த கலர் வேணால் இன்னும் கொஞ்சம் டார்க்காக நம்ம கொடுத்துக்கலாம். நான் 222 கொடுக்குறேன். பாருங்க இன்னும் டார்க்காக இருக்குது. இது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது. இது 0.2ங்கிறது 0.3 கூட வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். 0.3 0.5 ஏன்னா 1 வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெகுலர் கலருக்கு வந்துடும். பாருங்க 0.5 நீட்டாக இருக்குது. ஆனால் நான் எந்த இமேஜ் மேலே வைக்கிறேனோ அந்த பர்டிகுலர் இமேஜ் எனக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும், பழையபடி கலர்ஃபுல்லாக எனக்கு ஒப்பாசிட்டி வரணும். அப்போ என்ன பண்ணுங்க, கண்டெய்னரில் இருக்க என்னோட இமேஜ் மேலே ஹோவர் ஆகும்போது அதோட டிரான்ஸ்ஃபார்ம் பெர்ஸ்பெக்டிவ் 800 பிக்சலில் ஒய் ஆக்சிஸ் வந்து நான் மறுபடியும் 0 டிகிரிக்கு கொண்டு வந்துடுறேன். அண்ட் தென் ஒப்பாசிட்டி 0.5லேருந்து நான் 1 வந்து கன்வெர்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் நீட்டான அந்த அனிமேஷன் வந்திருக்கும். மவுஸ் மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது மட்டும் உங்களுக்கு டேர்ன் ஆகி உங்களுக்கு கலராக இருக்குது. இன்கேஸ் இந்த ஹைட் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் ஹைட் 350 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இதே வந்து பாருங்கள் இது ஒரு 800 பிக்சல்ஸ் நான் வித்து கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அந்த வித்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு மாறிடுச்சு. ஃபைன். இப்போ இதில் எனக்கு மவுஸ் மேலே போகும்போது ஜஸ்ட் ஒரு ஸ்கேலிங் வந்து கொஞ்சம் பெருசான நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எனக்கு ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஸ்கேல் ஆகணும் 1.5 டைம்ஸ். தட் இஸ் உங்களுக்கு வந்து 1.5 டைம், 1 டைம்னா 100%, 5னா 50, 1.5 டைம்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க மவுஸ் மேலே கொண்டு போகும்போது எனக்கு இந்த மாதிரி நீட்டாக வந்திருக்கு. ஆனால் இதில் பாருங்க எனக்கு இந்த இமேஜ் எனக்கு மேலே தெரியுது பார்த்தீங்களா, ஒப்பாசிட்டி கம்மியாக இந்த மாதிரி தெரியக்கூடாது. ஸோ அதை நீங்கள் இசட் இண்டெக்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்காக நான் வந்து இந்த இடத்துல இசட் இண்டெக்ஸ் வந்து மேக்ஸிமம் இண்டெக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 99 கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் எந்த இமேஜ் மேலே ஹோவர் ஆகிறோனோ அது எப்பவுமே டாப்பில் இருக்கிற மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள் எனக்கு மேலே வந்துருச்சு, சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா. அடுத்த இமேஜ் கிடத்துனா இது மேலே வந்துடும். அதுக்கப்புறம் இது பாருங்கள் மேலே 1.5ங்கிறது 1.2 கொடுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா 1.2 நீட்டாக இருக்குது பாருங்கள். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாம். அண்ட் தென் இந்த கர்சர் எனக்கு ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி வேணும்னா நீங்கள் கண்டெய்னருக்குள்ளே கர்சரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த கர்சர் வந்து பாயிண்டர் அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி நீட்டாக எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.